கோவிலில் போய் தங்கள் தேங்காயை கொடுத்து பூஜை செய்வதற்கு நாடார்களுக்கு உரிமை இல்லை என்று நாடாளுமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் குடியரசுல பதிவு செய்கிறார். எப்படியெல்லாம் பார்ப்பன அல்லாத சமுதாயத்தில் இப்போது தங்களை பெரிய ஜாதியாக கருதி கொண்டு RSS கூட சேர்ந்துட்டு இருக்காங்க, இந்த முன்னெல்லாம் தலைவராக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இழிவுபடுத்தப்பட்டார்கள் என்ற செய்தி வரிசை அதில் பதிவாயிருக்கிறது. அதற்காக நிகழ்த்தப்பட்ட போராட்டங்கள், அதை பற்றியெல்லாம் அதில் நிறைய பதிவுகள் இருக்கிறது. அப்புறம் சிலவற்றை சொல்லுவார்கள், இது பெரியார் எழுதல, அவர் எழுது, இவர் எழுதுன்ட்டு. தமிழா உனக்கென்ன மீதி என்று ஒன்று எழுதியிருக்கிறார். ஒரு நீங்கள் பார்ப்பீங்க, அது நம்ம அடிக்கடி ஒரு நம்ம பத்திரிகைலாம் வரும், அதை கியாபி விஸ்வநாதன் எழுதினாரு, அவர் எழுதினார், இவர் சொல்லுவாங்க. ஆனால் பெரியார் ஒரு சொற்பொழிவில் தான் அதை பேசுகிறார். சொற்பொழிவில் பேசுகிறப்ப இப்படிலாம் இருக்கே, உனக்கு என்ன மீதி என்று அவர் பேசுகிறார். அதைத்தான் இப்போது அது இதை படிக்கிற போது இப்போ சொல்றாங்க, நம்ம தலைவர்கள்லாம் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு கூட இப்போ ஒரு அறிக்கை விட்டாங்க திராவிடர் கழகத்தில். நாங்கள்லாம் இப்போதான் உண்மையில எல்லாம் பணத்துக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு போச்சுன்ட்டு. நம்ம தோழர்கள் அதுக்கு பதில் கூட போட்டிருக்காங்க, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, பெருச்சாளிகள் ஜாக்கிரதை அப்படின்னு புத்தகம் கூட போட்டிருக்காங்க. அந்த சொல்லை பெரியார் தான் 25ஆம் ஆண்டை பயன்படுத்தி இருக்கிறார். ஊன்றி படித்து உண்மையை உணருங்கள், அது பெரியார் எழுதின தலைப்பு, ஒரு கட்டுரைக்கு தலைப்பு. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, பெரியார் எழுதின தலைப்பு. மானமுள்ள 1000 பேருடன் போராடுவதை விட மானமில்லாத ஒருவனோட போராடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம பார்த்துட்டோம்ல வழக்கிலேயே. அதுபோல பல செய்திகளை அவர் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற பல செய்திகளை அவர் சாதாரணமா போற போக்குல அதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதே போல வெளிநாடுகளில் அவர் இருக்கிறவங்கள ஆப்கானிஸ்தானத்தினுடைய அமீரையும் கமால் பாஷாவை பற்றி பல உயர்வான செய்திகள். கமால் பாஷா சொல்றார், குரான் வாசகங்கள்லாம் உடைச்செறிஞ்சிட்டு சுயமரியாதையும் கைத்தொழிலுமே நாட்டுக்கு உயிர் என்று எழுதி வையுங்கள் என்றெல்லாம் அதெல்லாம் எழுதி பாராட்டி எழுதுகிறார். இப்படியெல்லாம் செய்கிற ஒரு புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள், நம்ம ஊர்லயும் இருக்கிறாங்களே என்று ஒப்பிட்டு எழுதுவதற்கு அமீரை பற்றி, ஆப்கானிஸ்தானத்தினுடைய அமீர் கானை பற்றி, இந்த 2 அரசர்களுடைய ஆட்சியில் அவர்கள் செய்த ஒரு மத செய்திகளில் அதை பற்றி கவலைப்படாமல் சமூக முன்னேற்றத்திற்காக, சமூக மாற்றத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையை பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட பல செய்திகள்ல 36 நடந்த இன்னொன்று கூட சொல்லலாம். அந்த இப்போது ரொம்ப விரிவாக அவரை பற்றி அந்த பூங்குழலி கூட சொல்றது வேகமா சொல்லிட்டு போயிட்டாங்க. பெரியார் அறிக்கை வெளியிடுகிற போது இந்த பொது உடைமை பிரச்சாரத்தை கைவிட்டு விடுகிறேன் அறிக்கை விட்டது மார்ச் 3ஆம் தேதி 1935 சொல்லுகிறார். நான் அவசியமான அளவுக்கு அரசுடன் ஒத்துழைப்பதாக நான் முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லிதான் அவர் எழுதுகிறார். அப்பதான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதற்கு பெரிதும் நானே காரணமாவேன் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். அப்புறம் அதற்கு பின்னால் தான் ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரு அறிக்கை விடுகிறார். மே தினம் கொண்டாடுங்கள் என்பது அந்த அறிக்கை. அதில் சொல்லுகிறார், வரிசையாக சொல்லிட்டு எப்படி கொண்டாடணும், எல்லாம் போகணும், ஊர்வலம் போகணும், அது போகணும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தொழிலாளர்களின் சமதர்ம ராஜ்யம் அமைப்பதின் தேவைகளை மக்களிடம் விளக்கமாக எடுத்துரையுங்கள் என்று சொல்லுகிறார். 1.5 மாசத்துக்கு முன்னால்தான் கைவிட்ட இன்னும் சமதர்ம பிரச்சாரம் இல்லைன்னு அவரு அடுத்த மாதத்தில் 1.5 மாதம் கழித்து விடுகிற அறிக்கையில் இந்த மேதினம் கொண்டாட்டத்தின் வழியாக தொழிலாளர்களுடைய சமதர்ம ராஜ்யம் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை மக்களிடம் விளக்குவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவராகத்தான் அவர் வந்திருக்கிறார். அப்புறம் பலவற்றை சொல்லிக் கொண்டு போகலாம். அதில் ஆக இந்த எல்லா இடங்களிலும் இன்னொன்று கூட அதுல மதம் மாறுவதை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்டவராக அவர் இருந்திருக்கிறார் என்றால், அவர் கட்டுரையிலே அவரது 29ஆம் ஆண்டு எழுதுகிற போது சொல்றார், நாங்க மதுவிலக்குக்காக சிறையில் இருந்தோம், நானும் தங்கப்பெருமாள் பிள்ளையும் அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் குடியரசு தொடங்கினார். ஒரு 3 மாதம் அவரும் கூட அவரோட துணையும் இணைந்த ஆசிரியராக இருந்திருக்கார். 2 மாதம் இருந்திருக்கிறார். 2 பேரும் தொடங்கும் கூட என்னோட ஈஸ்வரன் பின்னால கோயில் நுழைவு போராட்டத்தில் போனவர், அவரும் பெரியாரோடு இருந்திருக்கார். எல்லாம் பேசிக்கிட்டோம். நாம ஜெயிலுக்கு கூட்டு வெளியே போன உடனே மதம் மாறி இந்து மதத்திலிருந்து மாறி கிறிஸ்துவ மதத்துக்கும் பிற மதங்களுக்கு போனவங்க எல்லாத்தையும் திருப்பி இந்து மதத்துக்கு கொண்டுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தோம். மதம் மாற்றம் என்ற தலைப்பில் பேச சொல்லுகிறார்கள் பெரியார். உண்மை நாடு ஒரு சங்கம் பேச சொல்லுகிறது ஈரோட்டில். அதை பேசுற போதுதான் சொல்றாரு, நாங்க அப்படி நினைச்சிட்டு நம்ம மடையனா இருந்தேன், அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்து மதத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்லுகிறார். அவர் தொடக்கத்தில் அப்படிதான் இருந்திருக்கிறார்.
கடவுள் சில விஷயங்கள்லாம் கூட அந்த இதுல முதல் தலையங்கத்தில் எழுதுவார். சமய இதை நிலைநிறுத்துவதும் இந்த குடியரசுடைய நோக்கத்தில் ஒன்று என்று கூட எழுதுவார். ஆனால் அவர் மெல்ல மெல்ல நேர்மையாக சிந்தித்து, யாரையும் படித்து என்றல்ல, அவர் நேர்மையாக சிந்தித்து சமுதாயத்தை பார்த்து சமுதாயத்திலிருந்து படித்து இந்த சமுதாயத்திற்கான அவர் கருத்துக்களுடைய மாற்றம் 38 என்பது 25 38 வரைக்கும் வெளியிட்டு இருக்கிறோம். அதற்கு பின்னால் பெரியார் 35 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருந்தார். இது 11 இந்த மாதிரி 3 மடங்கு வெளிவந்தால் தான் பெரியாருடைய சிந்தனைகள்லாம் முழுமையாக வரும். இதுவரைக்கும் நாம் பெரியாரை பற்றி மற்றவங்க சொன்னதை கேட்டுட்டு பெரியாரை புரிந்து கொண்டிருந்தோம். நேரடியாக பெரியாரை படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். நான் பல நிகழ்ச்சிகள் சொல்லுவேன். ஒரே பிரம்மசூத்திரத்துக்கு 3 பேர் உரை எழுதினார். ஆதிசங்கர் ஒருவர் எழுதினார், ராமானுஜர் ஒருவர் எழுதினாரு, மாத்தூர் ஒருவர் எழுதினாரு. 3 மதமாவே போயிடுச்சு. அப்போ ஒரிஜினலா ஒரு வாளுக்கு உரை எழுதி 3 மதத்தையே உண்டாக்கி விட்டார்கள். அது மாதிரி உரையெல்லாம் படிக்காமல், பெரியாரை பற்றி மற்றவர்கள் சொன்னதை படிக்காமல், பெரியாரையே படித்து பெரியாரை புரிந்து கொள்வோம். இந்த இப்போதைய சூழலுக்கு பொருத்தி பார்த்து அது வாய்ப்பாடு மாதிரி வைத்துக்கொண்டு அப்படியே நாம் பயன்படுத்த முடியாது என்றாலும் அடிப்படைகளை புரிந்து கொண்டு அதை இந்த சமுதாயத்தில் பொருத்தி பார்த்து அவர் காண விரும்பிய பொது உரிமை படைத்த பொது உடைமை சமுதாயத்தை படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.